இந்த 100 நாளைக்குள்ள ஆண்டவருடைய சித்தம் நமக்கு நேராய் தரும். ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறாரு. ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறாரு. இது நடக்கும். ஆமென். அந்த தைரியத்தையும் அந்த கிருபையும் கர்த்தர் கிருபையாய் தருவாராக. சோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 26வது நாள் வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனத்தை வாசிக்க போறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு செய்தது மனிதர்களாய் இருக்கலாம், ஆனால் இனி உங்களுக்கு செய்ய போகிறது வல்லமை உடைய தேவன். வல்லமை உடைய தேவன், அதிசயமான தேவன், அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். எப்படி செய்ய போறாரம்மா? மகிமையானவைகளை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையானவைகளை செய்ய போகிறார். அது மகிமையாயிருக்கும், அது ஆச்சரியமாயிருக்கும், அது நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். நீங்களும் நானும் சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். எதை பார்க்க போறோம்னா, மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமை அப்படின்றது கனம், அங்கீகாரம், உயர்வு, இது எல்லாம் மகிமையிலே சேரும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1வது அதிகாரத்துல விசேஷமாக யாருக்கு ஆண்டவர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்தார் அப்படின்னா, இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் மகிமையானவைகளை செய்தார். அப்போ ஒரு 4 காரியத்தை அப்படின்னா, இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன மகிமையானவைகளை செய்தாரோ அதை நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு 3 விஷயம் கூட சொல்ல போகிறோம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். என்ன பெற்றாராமா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பொதுவாக அதுக்கு ஒரு கோத்திரத்தை நியமிச்சிட்டாங்க. அந்த கோத்திரம் அவங்க தான் போய் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும். உங்களுக்கு தெரியும், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு டைம் போகிற அந்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சிடாது. அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு டெய்லி சர்ச்சில் ஒரு ப்ரேயர் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் இருந்தால் டெய்லி ஒருத்தர் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், இயர்லி ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த வாய்ப்பு உண்டாகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காத்து கிடப்பாங்க.
அப்போ இந்த சகரியா என்கிற இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவருடைய காலங்கள் ஏறக்குறைய முடிவிற்கு வந்துருச்சு. அவர் முடிய போகுது, அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அவர் ரொம்ப வயது சென்றவராயிருக்கிறார். அப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, நல்ல திடகாத்திரமான நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு தேவாலயத்தில் போய் அந்த ஆராதனை செய்வதற்கு ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது அது சுலபமானதே இல்லை. இப்போ என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் இருக்கும்போது யாரை அனுப்புறதுன்னு தெரியல. வயசானவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் லிஸ்ட் பார்த்தா அது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, தேவாலயத்துக்குள்ள போகிறதுக்கு இப்ப யாரை போக வைக்கணும்னு நமக்கு தெரியல, அதனால என்ன பண்ணுவோம்னா எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி வேணா பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு அதுல ஒரு பேரை எடுத்தா யாருடைய பேர் வந்துச்சுன்னா சகரியாவின் பேர் அதிலே எழுதப்பட்டது. நான் நம்புறேன், தனக்கு வாய்ப்பே கிடைக்குமா அப்படின்னு அவருக்கு தெரியல, அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவருக்கு வயது சென்றவரா மாறிட்டாரு. ஆனா வல்லமை உடையவர் அவருக்கு மகிமையானவைகளை எப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. சீட்டு அவர் பேரிலே விழுந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக மோதும் போது, ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக ரெடியா இருக்கும் போது, ஆனா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கம் யார் மேல வருதுன்னா சகரியா என்கிற அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு சீட்டு அவருடைய மடியிலே விழப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆண்டவர் தரப்போறார், ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இதுவரையிலும் அடைக்கப்பட்ட சில வாய்ப்புகள் இனி திறக்க போகிறது. அநேகரை தாண்டி உங்களிடத்திற்கு அந்த வாய்ப்பு வரப்போகிறது. கர்த்தர் உங்க கையில கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நிறைய திறமசாலிகள் இருக்கிறார்கள், நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி அந்த சகரியாவுக்கு எல்லாரையும் தாண்டி அந்த தேவாலயத்திற்கு போகிறதுக்குரிய சீட்டை அந்த மனுஷனுடைய கையில பெற்றுக்கொண்டானோ, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிறைய பேரை கர்த்தர் பின்னுக்கு நிற்க செய்து, தகுதியே இல்லாத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வர்றதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். சீட்டு உங்கள் மடியிலே போடப்படும். மா, உங்க பிள்ளைய நம்பி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உங்க மகளை நம்பி ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கர்த்தருடைய வாய்ப்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அநேகம் பேரை காட்டிலும் தள்ளப்பட்ட தூரத்திலே இருக்கிற அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். வல்லமை உள்ளவர் எனக்காக பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஆமென். இந்த சீட்டு எதற்காக கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல வர்றதற்கு ஒரு சீட்டு அவருக்கு கிடைக்கப்பட்டுருச்சாம். ஆமென். நம்ம இதுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சீட்டு கிடைக்கணும், நமக்கு அனுமதி கிடைக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்பாவுடைய பிரசன்னத்துல உட்கார்றதற்கு நமக்கு விடுதலை கிடைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு ஹோட்டல் போறதுன்னா ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் விடுதலை கிடைக்கும், அவங்களுக்கு மற்ற மாதிரி எந்த வேலை செய்யணுமா விடுதலை கிடைக்கும், ஒரு காணிக்கை கொடுக்கணுமா விடுதலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும். ஆனா எதுக்கு விடுதலை இருக்காது தெரியுமா? தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா விடுதலையே இருக்காது.
உடனே ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே ஒரு சூழ்நிலை மாற்றம் வந்துடும், உடம்புல டயர்ட் ஆயிரும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போக விடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா அங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டா யோவான் ஸ்நானகன் வெளியே வருவான். இது தெரியும். அதனாலதான் சில நேரத்துல என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக விடாம சத்துரு நிறைய நேரத்துல தடை பண்ணி வைக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். வல்லமை உடையவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுமதி சீட்டு கொடுக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு பிரசன்னம் என்ன ஆளுகை செய்யணும். ஒரு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாள் அழுது ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். அந்த ஆராதனை முடிச்ச உடனே அவர்கிட்ட என்கிட்ட வந்து கேட்டார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பிரதர், நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன். நான் பிறந்ததே கிறிஸ்தவத்தில் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா பிறந்த உடனே என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசாக போகுது. ஆனால் இந்த 50 வயசில் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி அழுது ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாட்டு பாடும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த கைத்தட்டி ஆராதிக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் பிரசன்னத்தை உணர்றீங்க, நீங்கள் அழுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நான் பாருங்க 50 வயசு வரைக்கும் கை கட்டிட்டு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன் பிரதர். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி நெருங்கவே முடியல. எனக்கு அப்படி அந்த பிரசன்ஸை என்னால உணரவே முடியல. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்குது, அந்த பிரசன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னு. உடனே நான் சொல்லிட்டேன், இந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுல்ல, இந்த ஆசை வந்துச்சுல்ல, அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அவர் நிரப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நம்புகிறேன், சகரியா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அந்த ஆலயத்திற்குள் போவதற்கு அவனுக்கு ஒரு சீட்டு வழங்கப்பட்டது போல, இன்றைக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிறதற்கு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பொதுவாக அப்படி ஜெபிக்கிறது உண்டு. நான் வண்டியில போகும்போது அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பஸ்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கார்ல டிராவல் பண்ணும்போது அந்த கார் முழுக்க அவருடைய பிரசன்னம் அப்படியே சூழ்ந்து இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்புறம் கடைசியா டிராவல் பண்றது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போதும் அப்படி ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். பல நாட்கள் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி கர்த்தரை ஆராதிச்சுட்டே போகும். இத மாதிரி ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை. அங்க கல்லும் கரையும், அங்க அற்புதம் நடக்கும். பிரதர், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. சிஸ்டர், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க வந்த வண்ணமா போக கூடாது. நீங்க வெறும் கிறிஸ்தவன்ற பேரை வாங்கிட்டு போக கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஆண்டவர் உங்களை சந்திக்கணும். நீங்க ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறத உணரணும். கைகளை மேல உயர்த்தி, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கொடுக்கப்படாத வாய்ப்புகள் தாண்டி நமக்கு வரும். எனக்கு லைன்ல காத்திருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர். ஆனா அந்த ஆயிரக்கணக்கான பேரை தாண்டி சீட்டு என் பேரிலே விழப்படும். அந்த சீட்டு என் மடியிலே விழப்படும். அந்த சீட்டு என் மடியிலே விழப்படும். ஹல்லேலூயா. நான் தத்துருவமா நான் நம்புறேன், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி, சில வாய்ப்புகள் பலரை தாண்டி உங்களுக்கு வரப்போகுது. பல படிச்சவங்களை தாண்டி உங்களுக்கு வரப்போகுது. திறமசாலிகளை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. பின்னணி இருக்கிறவங்களை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. ஊழியம் பல பேரை தாண்டி உங்களிடத்துல வரப்போகுது. நன்மை பல பேரை தாண்டி. எஸ் எஸ் ஜெபித்து ஜெபிச்சு ஜெபிச்சு லீகாரா சம்தானா மோரா ஹாதாலமா. இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். கர்த்தர் உங்களை தான் நம்புறாரு.
ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. கர்த்தர் உங்களை நம்புறாரு. உங்க பிள்ளைய கத்த நம்புறாரு. உங்க குடும்பத்தை நான் கத்த நம்புறாரு. அடுத்து நீங்க தான். நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் ஆண்டு செய்யல. ஆனா கர்த்தர் உங்களை தேடுறாரு. மகனே, உன் கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. பெருசா கர்த்தர் கொடுக்க போறாரு. பெரிய பெரிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை தாண்டி உங்க கையில எனக்கு தாண்டி கொடுக்க பண்ணுகிற ஒரு தேவன் நல்லவரா இருக்கு. நடந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்காய் கடந்து போனார். அப்போ அவருக்கு ஒரு காலேஜில் வேலை கிடைச்சிருச்சு. அவர் டீச் பண்ற வேலையை தெரிஞ்செடுத்தார். அவருக்கு பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பேச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் செட் ஆக வித்தியாசமாக இருக்கும். அந்த ஊரில் மாதிரி அப்படி யாரும் அப்படி பேச முடியாது. அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான பாஷை. ஆனால் இவர் சென்னை பாஷையெல்லாம் ரொம்ப வித்தியாசம், கோயம்புத்தூரும் வித்தியாசம். இவருக்கு வேலை கிடைச்ச உடனே வாலிப பையன் ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்லாருக்கும் டீச் பண்ணும்போது இவருக்கு இந்த லாங்குவேஜை இவரால் மாற்றவே முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கன்னியாகுமரியில் பழகுனதுனால இவருக்கு என்ன சொன்னாலும் என்ன வரும்னா அந்த ஊர் பாஷை வந்துடும். உடனே முடிச்சுட்டு போன உடனே அவர் கிளாஸ்லேருந்து வெளியே போனால் இவர் போகவே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தையை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையின்படி ஆமா அப்படி சொன்னார்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு அதை தாங்கவே முடியல. அதனால இவர் அந்த டீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பாஷையை மாற்றணும்னு நினைக்கிறாரு, முடியல. அந்த பசங்களும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. டீச் பண்ணுவாரு, அங்க 4 பேர் சிரிப்பானுவான். இவரால் அந்த பாடத்தை நடத்தவே முடியாது. டெய்லி அழுதுட்டே வீட்டுக்கு வருவாராமா. ஒரு நாள் ரொம்ப முடியாம லீவ் போட்டு சரி நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால் சீலிங், இந்த மாதிரி ஃபால் சீலிங் பண்ற அந்த வேலையில போயிருக்கிறாரு. போகும்போது அந்த வேலை நடந்துட்டு இருக்க அந்த ஓனர் இவன் இந்த தம்பி வேலை செய்யறத பார்த்துட்டு நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி காலேஜ் டிகிரி முடிச்சேன் சார் அப்படின்னு. சரி, நீ ஏன் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு நீ வந்திருக்கிற, இதை நீ எதுக்கு செய்யற அப்படின்னு கேட்டா, இல்லை சார் நான் இந்த மாதிரி வேலைக்கு தான் வந்தேன், என்னுடைய பாஷை இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க, என்னால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல, என்ன பண்றேன்னு தெரியல, அதனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இவனுடைய வேலையினுடைய அந்த சின்சியாரிட்டியை பார்த்து அவர் சொன்னாராமா, எனக்கு அடுத்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போடுறேன், ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கும் உங்க ஓனருக்கு கொடுக்கல, உனக்கு நான் கொடுக்குறேன், நீ செய்றியான்னு கேட்டிருக்காங்க. சரி, நீங்க எதுக்கு என் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி பேசி 1 லட்சம் ரூபாய் பணத்தை முன்பணமா கொடுத்து நீ மெட்டீரியல் வாங்கி நீ செய் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த காரியத்தை, அந்த கடை, அந்த ஷோரூம் அந்த பையன் ரொம்ப அழகா பண்ணி முடிச்சிட்டான். முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய மனுஷன். மொத்த ப்ராஜெக்டையும் இந்த பையனுடைய கையில கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சென்னையில அவனுக்கு கீழே கிட்ட 70 பேர் வேலை செய்யறாங்க. 70 பேர். நான் நம்புறேன் பெரிய பெரிய படிச்சவங்களும் பெரிய பெரிய திறமைசாலிகளும் இருக்கும்போது சீட்டு சாதாரணமா தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை தலை மேல விழுந்துச்சு. உங்க மேல விழாதா? உங்க மேல விழாதா? குடும்பத்தின் மேல விழாதா? சகரியா பேரிலே சீட்டு விழுமானால் வல்லமை உடையவர் எனக்கு. ஆமென்.